அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் வபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த முதலமைச்சர் ஜாதகத்தில் யாருமே சொல்லாத ரகசியத்தை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஏற்கனவே ஒருத்தர் சொல்லி வச்சிருந்தா கண்டிப்பாக சொல்ல போகிறது கிடையாது. முதல்ல முதலமைச்சர் என்ன ராசி, முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன ராசி, முதல்ல என்ன லக்னம், அவருக்கு என்ன தசை நடக்குது, அவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வயசு கிட்டத்தட்ட 51, 52 அந்த வயசுக்குள்ளே தான் இருக்கணும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு 51 வயசு ஆகும். இந்த 51 வயசில் என்ன தசை நடக்குது எல்லாமே இன்னைக்கு முழுசாக நம்ம ஆராய போகிறோம். இது இது ராசி கட்டம். நிறைய பேர் இந்த வீடியோவில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர், அதாவது நிறைய ஜோதிடர் விஜய் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசி கன்னி லக்கணம்னு சொல்கிறாங்க சில பேர். சில பேர் பார்த்தீங்கன்னா கடக ராசி கன்னி லக்கணம்னு வேற சொல்கிறாங்க. அது உண்மையாக கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் இது உண்மையா பொய்யா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உடனே நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் மட்டும் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இந்த ஜாதகத்தை இதை பார்த்து தானே, இந்த கட்டத்தை பார்த்து தானே சொல்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. நான் அவருடைய முகத்தை பார்த்து மட்டும்தான் சொல்கிறேன். நல்லா இந்த வீடியோவில் கவனிச்சுங்க. என்னால் ஒருத்தர் முகத்தை பார்த்தா அவங்களுக்கு என்ன ராசி, என்ன லக்னம், அவருக்கு என்னென்ன நடக்க போகுது எல்லாமே என்னால் சொல்ல முடியும். இது ராசி கட்டம். இது ராசின்னு சொல்லி வச்சிருக்காங்க, கடக ராசி விஜய் அவருக்கு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கு. அவர் பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா 22 6வது மாதம் 1974. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 4:05. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. 4 வேணால் நான் ஏற்றுக்குவேன். டைம் ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது. இங்கே இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குரு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்குது. அதாவது ரிஷப ராசியில் கேது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சனி, சூரியன், புதன் குளிகை. சனி, சூரியன், புதன் குளிகை. ஆக்சுவலாக இது கரெக்டாக கேட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, இது டோட்டலி ராங். இந்த ராசி இதை எடுத்துக்கவே கூடாது, நம்ம கட்டத்துப்படி எடுத்துக்கவே கூடாது. இது எல்லாமே பொய். விஜய் கடக ராசியும் கிடையாது, கன்னியா லக்கணமும் கிடையாது, சிம்ம லக்கணமும் கிடையாது, அதாவது கடக லக்கணமும் கிடையாது. அவர் அப்படா நீங்கள் என்ன ராசி என்ன லக்கணம் கேட்பீங்கல்ல, என்ன ராசிங்க பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சனி ப்ளஸ் புதன் ப்ளஸ் குரு ப்ளஸ் இங்கே ஒன்று வரும், நான் சொல்லலை, குரு ப்ளஸ். இப்படித்தான் ஒவ்வொரு மனுஷனும் பிறப்படுப்பாங்க. ஆனால் இங்கே வரும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது லக்னம். இது என்ன கேட்டிங்கன்னா இது லக்னம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது மாதம். இது மாதம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா வருஷம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா யுகம். இது மட்டும் மாறவே மாறாது. நம்ம எல்லாத்துக்குமே நம்ம எல்லாமே சனி யுகத்தில் தான் பிறந்து வந்திருக்கோம். யுகத்தை எப்படி கணக்கெடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1000 யுகம், 1000 வருஷம் சொல்கிறது ஒரு யுகம். நல்லா தெரிஞ்சுங்க.
1000 வருஷம் சொல்றது ஒரு யுகம். இப்ப நாம இதுல வந்து விஜயோட ராசி மட்டும் சொல்லவே கிடையாது, கிடையாது. இங்க அவர் ஒருத்தவங்களோட அதாவது ஒருத்தவங்களோட அனுமதி இல்லாம அவங்களோட ராசியோ லக்கணத்தையோ முதல்ல சொல்லவே கூடாது நம்ம. ஆனா இங்க நம்ம சொல்றோம் விஜய் அவர்களுக்காண்டி, முதலமைச்சர் இருக்க ஒரு காரணத்துக்காண்டி சொல்றோம். இதுல மன்னிச்சிருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு இதை நான் சொல்றதுனால. லக்கணம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம். நிறைய பேர் கேட்பீங்க, குரு இது 2 வீட்டுக்குமே, அதாவது தனு வீட்டுக்கும் அதிபதி, மீன வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. குரு இந்த வீட்டுக்கு மட்டும்தான் அதிபதி. தனுசு லக்கணம், தனுர் லக்கணம். இது மாசம், இதுல எதுவும் குழப்பம் வேணாம். அவர் யாரோட மாசத்தை பிறந்தாரு? குருவுடைய மாசத்துல பிறந்து வந்திருக்காரு. யாரோட லக்கணத்துல பிறந்து வந்திருக்காரு? குருவுடைய லக்கணத்துல பிறந்து வந்திருக்காரு. யாரோட வருஷத்துல பிறந்து வந்திருக்காரு? புதனோட வருஷத்துல பிறந்து வந்திருக்காரு. நம்ம எல்லாருக்குமே இந்த யுகம் பொருந்தோம். இப்ப தனுசு லக்கண ஆட்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன ராசின்னு கேட்டீங்கன்னா, ராசி சொல்லக்கூடாது. ஒருத்தர் அனுமதி இல்லாம, மறுபடியும் சொல்றேன், ஒருத்தர் அனுமதி இல்லாம ஒரு ராசியோ ஒருத்தர் லக்கணமோ கண்டிப்பா நம்ம சொல்லவே கூடாது. அதை வச்சு அவங்களோட முழு குணநலங்களையும் நம்ம முடிவு பண்ணிடலாம். இப்ப லக்கணத்துல குரு இருக்கிறனால விஜய் அவர்களுக்கு லக்கணத்துல குரு இருக்கிறனால அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷனா இருப்பாரு. முதல்ல நல்ல குணம் படைத்த மனிதரா இருப்பாரு. லக்கணத்துல குரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால, குரு மாசத்திலே அவர் பிறந்ததுனால பணம் வந்து அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். மக்கள் செல்வாக்கு கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஏன்னா லக்கணமும் குருவா மாறிடுச்சு, மாசமும் குருவா மாறிடுச்சு. அதனால மோஸ்ட்லி தனுசு லக்கணத்துல பிறந்துட்டா அந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல குணமடைத்த மனிதர்களாக தான் இருப்பாங்க. ஆனா செல்வம் செழிப்பா அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது இந்த மாசத்தை கண்டிப்பா நம்ம கணக்குல எடுக்கணும். ஏன்னா அவர் பிறந்ததே தனுர் மாதத்துல தான் பிறந்திருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவர் பிறந்ததே தனுர் மாதத்துல மட்டும்தான் பிறந்திருக்காரு. அதே மாதிரி தனுர் மாதத்துல பிறந்துட்டு தனுசு நக்கலமாவோ அவங்களுக்கு இருந்துட்டாங்கன்னா அவங்க என்ன செஞ்சாலுமே வெற்றி உறுதி அவங்களுக்கு. ஆனா அவங்க மனசுலயும், அதாவது சிறிதளவு சிறுதுளி அளவு கூட தீங்கு மற்றவங்களுக்கு செய்யவே கூடாது. அப்படி செஞ்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு இந்த லக்கணத்துக்கு பகையாதியுடைய தசை நடக்கும்போது குரு மொத்தமா வச்சு ஆப்படிச்சு விட்டுருவாரு. அதாவது கடவுள், குரு தான் கடவுள். நல்லா தெரிஞ்சுங்க, குதிரை தான் கடவுள். குதிரை தான் கடவுள். இவரே குதிரை தான், நல்லா தெரிஞ்சுக்கங்க. விஜயே குதிரை தான். அவரே தனுசு லக்கணம் தானே, தனுர் மாதத்துல தானே பிறந்து வந்திருக்காரு. ராசி மட்டும்தான் நாங்க சொல்லல, நல்லா கேட்டுங்க. இப்படி ஒரு 5 ஸ்டெப் வரும், இது எல்லாத்துக்குமே வரும். ஆணா இருந்தாலும் சரிதான், பெண்ணா இருந்தாலும் சரிதான். இந்த மாதிரி கிரக சேர்க்கையில தான் நம்ம எல்லாருமே பிறந்து வரோம். ஆனா மாறி மாறி வரும். வருஷம் மாறும், மாசம் மாறும், ராசி மாறும், லக்னம் மாறும், யுகமும் மாறும். இப்படி மாறி மாறி பிறந்து வந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் எல்லாமே எல்லாத்துக்குமே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. மாறுபட்ட குணாதிசயத்தோட எல்லாருமே நம்ம அந்த பூமியில பிறந்து வந்துகிட்டே இருக்கோம். சிறந்த லக்கணத்துல குரு இருந்துட்டா சிறந்த ஆளுமையுடைய நபர்களா இருப்பாங்க. தியாக மனப்பான்மை கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஏன்னா லக்னத்துல குரு இருக்கு. ஆல்ரெடி குருவோட, அதாவது குருவோட மாசத்திலே தனுர் மாசத்திலே பிறந்து வந்துட்டாரு. அதனால இவருக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தியாக குணம் இருக்கும். இரக்க குணம் ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருக்கும். இரக்க குணம் எவ்வளவு அளவுக்கு இந்த தனுசு லக்கணக்காரர்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கோபக்காரர்களும் இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா இந்த குருக்கு யோகாதிபதியே 2 பேர் தான். யாராருன்னு கேட்டீங்கன்னா, குருக்கு யோகாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, குருனா குதிரை, எந்த இதுவும் மறந்துடக்கூடாது. குதிரைனா கடவுள், நீங்க எதுலையும் குழப்பிக்கூடாது. இந்த குருக்கு யாரு யோகாதிபதினா 2 பேர் தான். ஒன்று புதன், அதாவது பூமி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய்.
இவங்க 2 பேர் மட்டும்தான் விஜய்க்கு. இந்த 2 பேர் தான் விஜய்க்கு யோக தசையும் இதுதான். இந்த 2 புதன் தசையும் செவ்வாய் தசையும் தான் விஜய்க்கு யோக தசை. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த புதன் தசையும் செவ்வாய் தசையும் தான் விஜய் அவர்களுக்கு யோக தசை. இந்த 2 தசையும் நடந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 தசையும் விஜய் அவருக்கு நடந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா, ஒரு தசை கிட்டத்தட்ட நெருங்கி நடந்துகிட்டு இருக்கு. நான் அது என்ன தசைன்னு சொல்றேன் போக போக. ஒரு தசை இன்னும் நடக்காம இருக்கு. அதாவது நடக்காம இருக்கிற தசை இந்த புதன் தசை தான். இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தசை என்ன பாத்தீங்கன்னா, செவ்வாய் தசை தான் விஜய் அவர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. செவ்வாய் தசை. இது ரெண்டுமே யோக தசை விஜய் அவர்களுக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. கன்னி ராசியில பிறந்தவங்களும் கன்னி லக்னத்துல பிறந்தவங்களும் அவர் கிட்ட இருந்தா அவருக்கு தான் யோகம், விஜய் அவர்களுக்கு தான் யோகம். அதே மாதிரி விருச்சக ராசிக்கு, அதாவது விருச்சகம் சொல்லிட்டோம், சாரி, செவ்வாய் மேச ராசிக்காரர்களும் மேச லக்னக்காரர்களும் விஜய் கூட இருந்தா விஜய்க்கு தான் பலம் அதிகம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. விஜய் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பலம். ஏன்னா யோகத்தை கொடுக்கக்கூடியது இது 2 தான். புதன்னா நீங்க உடனே 2 வீட்டை பார்ப்பீங்க. இங்க செவ்வாய்னா அதே மாதிரி இங்க 2 வீட்டை பார்ப்பீங்க. அப்படின்னா கிடையவே கிடையாது. யாரும் சொல்லாத ரகசியத்துல புதனை பத்தி தனியா வீடியோ போட்டு வச்சிருக்கேன். வீடியோ செவ்வாயை பத்தி தனியா வீடியோ போட்டு வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் முழுசா பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புதன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், செவ்வாய்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதொட்டியும் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. புதன்னா பூமி, அதை எந்த விதத்துல நீங்க மறந்துடவே கூடாது. புதன்னா தான் பூமி. அப்ப குருனா யாருன்னு கேட்டீங்கன்னா கடவுள். அப்போ பூமிக்கு இவர் கடவுளா தான் மேக்சிமம் இருப்பாரு. ஏன்னா லக்கணத்துல குரு இருக்கு. லக்கணத்துல குரு இருந்து 2வது பாத்தீங்கன்னா அவர் குருவோட மாசத்திலே ஏறி பிறந்து வந்துட்டாரு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா புதனோட வருடத்துல பிறந்து வந்துட்டாரு. அதாவது பூமியோட, இதான் பூமி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. புதன் தான் பூமி. புதன் தான் பூமி. அவர் பூமியோட வருஷத்துல சேர்ந்து பிறந்து வந்ததுனாலதான் அவருக்கு மிகச்சிறந்த மக்களின் செல்வாக்கு இருக்கு. மிகச்சிறந்த மக்களின் கடவுளை மக்களுக்கு பிடிக்கத்தானே செய்யும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. கடவுளை மக்களுக்கு பிடிக்கத்தான் செய்யும். ஒருத்தருக்கு யோகத்தை தீர்மானிக்கிற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குரு மட்டும்தான். செவ்வாய் தசை விஜய்க்கு என்ன தசை நடந்துகிட்டு செவ்வாய் தசை குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. குரு செவ்வாய் தசை குரு புத்தி அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு டுபாக்கூர் ஜோதிடம். அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. இது வந்து பாரம்பரிய ஜோதிட முறையில உருவாக்கப்பட்டது. இது வந்து தீர்க்கதரிசியால உருவாக்கப்பட்டது. இது பாரம்பரியத்தால உருவாக்கப்பட்டது. பாரம்பரியம் டோட்டலி ராங், வெரி ராங். ஏன்னா முழுக்க முழுக்க தப்பா இருக்கு. 5 ராசியும் தப்பா இருக்கு, லக்னமும் தப்பா இருக்கு, என்ன மாசம் எல்லாமே டோட்டலி ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. இதுல நான் முழுசா சொல்லி வச்சிருக்கேன். இதுல ஒன்னே சொல்லல, ராசி மட்டும்தான் நான் அங்கே சொல்லல, வேற எது எல்லாமே நான் சொல்லிட்டேன். அவர் எந்த யுகத்துல, இந்த யுகம் நம்ம எல்லாருக்குமே பிறந்தோம், எந்த வருஷத்துல பிறந்துட்டாருன்னு சொல்லிட்டேன், எந்த மாசத்துல பிறந்துட்டாருன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் எப்படி நீங்க சொல்றீங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதெல்லாம் ஒருத்தர் முகத்தை பார்த்தா என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். அவருக்கு என்ன ராசின்னு சொல்ல முடியும், என்ன மாசத்துல பிறந்திருக்காருன்னு சொல்ல முடியும், என்ன லக்கணத்துல பிறந்திருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன்னா யுகம் எல்லாத்துக்கும் ஒரே யுகம் தானே. அதெல்லாம் இந்த யுகத்தையும் என்னால சொல்ல முடியும். அவருக்கு நடக்கிற தசையை வச்சு நான் முழுசா இதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்கு. அதனால அவர் குடும்ப விஷயமா இருந்தாலும் சரிதான். இப்ப செவ்வாய் தசை நான் சொல்லிட்டேன். குருக்கு யாரு யோகத்தின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதனும் செவ்வாய் தான். அப்ப செவ்வாயோட தசை நடக்குது. குரு பத்தி இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. விஜயோட வயசு பாத்தீங்கன்னா இப்போதைக்குன்னு 51 வயசு நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டா குரு பத்தி நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு. செவ்வாய் தசை நடக்குது, யோகக்கார தசை நடக்குது, அதுல குரு பத்தி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப மிகப்பெரிய ஒரு வெற்றி மக்களிடம், அதாவது எப்படி சொல்றது, எம்ஜிஆர் மாதிரி மக்களுடைய நன்மதிப்பை மிக அதிகமாக பெற்ற 2வது நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் தான். அதே மாதிரி இவருக்கு நிறைய இது ஜாதகமா போயிருச்சுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்தல் நாள் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நாள் பார்த்தீங்கன்னா புதனோட நாளில் வருது.
சாரி, செவ்வாயோட நாளில் வருது. செவ்வாய்க்கு சொந்தமான ஒரு குறிப்பிட்ட நாள், அந்த குறிப்பிட்ட நாளில் எலெக்ஷன் நடக்குது. இப்போ வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா புதனோட நாளில் வந்துடுது. அதாவது பூமி இந்த பூமியோட நாளில் வந்துடுது. எல்லாமே அவருக்கு யோகமாகவே வந்துருச்சு. எல்லாமே அவருக்கு யோகமாக வந்ததுனால தான் மிகப்பெரிய வாக்கு எண்ணிக்கையை அவரால் எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த ஒரு காரணம் மட்டும்தான். இப்போ அவர் ஆட்சியை நடத்தினாலுமே இவருக்கு செவ்வாய் தசை குறிப்புத்தி நடந்துட்டு இருக்கு. இந்த செவ்வாய் தசை முடிஞ்சோன்னே இவருக்கு ஆகாத தசை, இந்த லக்னாதிபதிக்கு ஆகாத தசை ஒன்று நடக்க போகுது. அதனால அவர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லாட்டா ஒரு குடும்ப விஷயத்துலையும் சரி, இப்போ மக்கள் எவ்வளோ ஆதரவாக பேசினாங்களோ அது அளவுக்கு மக்களின் விருப்ப சம்பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இவர் வந்து கோபத்தை கட்டுப்படுத்தி நிற்கணும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி நிற்கணும். ஏன்னா குருக்கு ஆல்ரெடி கோபம் வரத்தான் செய்யும். ஏன்னா செவ்வாய் பாக்கியாதிபதி, நல்லா தெரிஞ்சுங்க. குருக்கு கோபம் வரத்தான் செய்யும். செவ்வாய் பாக்கியாதிபதி. கோபத்தை கட்டுப்படுத்தி நிற்கணும். அதே மாதிரி ஒரு 55 60 57 வயசுக்கு நெருங்க வரையில இவருக்கு வந்து சந்திர தசை நடக்க போகுது. அந்த சந்திர தசையில இவர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மன குழப்பங்களை அதிகரிக்கலாம். இவருக்கு மன சிந்தனைகள், எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் சிதைஞ்சு, கொஞ்சம் அதாவது இயல்பு வாழ்க்கை கொஞ்சம் சிதைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறணும் அவரு. இதுதான், வேற எதுவுமே இல்லை. அவர் ஜெயிக்க விஜய் இவ்வளவு அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி தருவதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த மாசமும் இந்த லக்னம் மட்டும்தான். அவர் பிறந்த வருஷமும் அதுக்கு இணையா அவர் யோகத்துக்கு இணையாவே வந்துருச்சு. அதனாலதான் அவரால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய முடிஞ்சுச்சு. மித்த யாராலுமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய முடியல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவர் தனுசு லக்னம். இந்த லக்கணத்துல யார் பிறந்து வந்தாங்க கேட்டீங்கன்னா, நடிகர் எம்ஜிஆர் இந்த லக்கணத்துல பிறந்து வந்தாரு. சேம் லக்னம். எம்ஜிஆர் பிறந்த லக்னம் என்னன்னு கேட்டீங்கன்னா தனுசு லக்னம் தான். நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து தனூர் லக்னம். எம்ஜிஆர் பிறந்திருக்காரு. ரெண்டாவது யாரு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆருக்குமே தப்பா தான் சொல்லி வச்சிருக்காங்க நிறைய பேர். எம்ஜிஆர் பிறந்த ஒரு லக்னம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் விஜய்க்கு எம்ஜிஆரை ரொம்ப பிடிக்குதுன்னா, ஏன்னா எம்ஜிஆர் வந்து புதனோட ராசிக்கு வருவார். அதாவது கன்னி ராசி. எம்ஜிஆர் பிறந்தது கன்னி ராசி, தனூர் லக்னம். நல்லா தெரிஞ்சுங்க. எம்ஜிஆர் பிறந்தது கன்னி ராசி, தனூர் லக்னம். அதே மாதிரி பாரதியார் பிறந்ததும் தனூர் லக்னம் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகத்தியர்னா மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு பிறந்ததும் இந்த தனூர் லக்னம் தான். இவ்வளவு பெரிய இவங்கலாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. இவங்கலாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இவங்க 3 பேருமே கன்னிராசி தனுசு லக்னக்காரங்க. குருக்கு பிடிச்ச மிகப்பெரிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்தை பிடிக்குமா, புதன் கிரகத்தை பிடிக்குமா பார்த்தீங்கன்னா, புதன் கிரகத்தை தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் பூமி. அதனாலதான் அவங்க இந்த பூமியில நிலைச்சு அதிகமாக நிக்கிறாங்க. இந்த பூமியில எல்லா உரிமையும் விஜய்க்கு அவருக்கு இருக்கு. ஏன்னா அவருக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் வந்து லக்கணத்திலையும் குரு வந்துருச்சு, மாசத்துலயும் குரு வந்துருச்சு. பிறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பூமியோட வருஷத்துல பிறந்து வந்துட்டாரு. இதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. நானும் ஜெயிப்பாருன்னு தான் நினைச்சேன். ஆனா அதாவது கொஞ்சம் ஓரளவு ஜெயிச்சு வருவார் அப்படின்னு பார்த்தா, ஆனா மிகப்பெரிய வெற்றி. இந்த மாதிரி ஒரு வெற்றி எம்ஜிஆருக்கு அடுத்து யார் கிடைச்சுன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிச்சு. இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட புதன்குரு ஆஸ்ட்ரா சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. பாய்.